ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தியாளர். 17-11-2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்னைக்கே அவர் வக்ரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்ரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரமடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்ரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18-11-2025 சரி, இந்த மாதம் கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், அதற்கு பிறகு துலாத்தில் பார்த்தாலேயானால் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும், வக்ர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. இது கிரகச்சாரத்தினுடைய நிலைமை. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27-11-2025 அன்னைக்கு சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது 6-12-2025 அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் காவேரி கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும். அதனால் அடுத்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு அவன் காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான காலம். அன்னைக்கு காவேரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் கார்த்திகை அமாவாசை, அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20-11-2025 கார்த்திகை அமாவாசை. 24-11-2025 அன்னைக்கு வாஸ்து கண் விழிக்கும் நாள், மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது, அதாவது 24-11-2025 அன்னைக்கு காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம். இந்த காலகட்டத்தில் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார், காலை கடன்களை முடிக்கிறார், ஸ்நானம் செய்கிறார், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறார், தாம்பூலம் தருகிறார். இந்த மாதிரியான 5 வகையாக இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்தை பிரித்து 18 நிமிஷமாக பிரிக்கிறோம். அதில் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலம், யமகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 6-2-12 அன்னைக்கு பார்த்தாலேயானால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3-12-2025 அன்னைக்கு பரணி தீபம். அதற்கு பிறகு 4-12 அன்னைக்கு கார்த்திகை தீபம், அதை வைகானசம், அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய
அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது. 1/12/2025 அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம். இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர், அவர் வந்து அந்த ஏகாதசி அன்றைக்கி பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சசன் நடுவில் பார்க்குறார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய வயிற்று பசியும் போக்குறார் அப்படின்றது கதை. இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அந்த பாணர் குலத்தில் இருக்கவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர். அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும். இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது. அதனால் கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள், உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்றுன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன். சந்தி அப்படின்றது பார்த்தோம்னா நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இந்த மாதிரி இந்த டயத்தில் பிறந்து இவ 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா, ஆனால் 3ஆம் பாதத்தில் இருப்பா, மிதுன ராசியில் இருப்பா, ரிஷப ராசியில் 2ஆம் பாதம் இருக்கும். இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா 40-50 வயசு கூட ஆயிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா, நல்லபடியாக இருக்குன்னு இவா நினச்சின்னு இருப்பா, ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது. இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தினுடைய இதுவும் மாறும். அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ராசிக்கும் ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம். அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம், உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம், அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். கோச்சார பலன்கள் ஒரு 25% உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் 75% உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது, அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதனான புதன் 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் நிலவரும். இந்த மாதம் பார்த்தோன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம். 10ஆம் அதிபதியும் அவரே. அதனால் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதும் பெரிய விசேஷம் இந்த மாதத்தில். ஏன்னா வக்கர நிவர்த்தி 17/11 அன்றைக்கி ஆறுது சனி பகவானுக்குன்னு. அந்த சனி பகவானுக்கு உண்டான வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த மாதிரியான கடனாக இருந்தாலும் கடன் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக பட்ட கடன் எல்லாமே படிப்படியாக குறைந்துவிடும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குருவின் பார்வையும் இருக்குது. குருவும் வந்து 2ஆம் இடத்துலேயே தனஸ்தானத்திலே தனக்காரகன் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதத்தில் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும். அந்த ஆசைகள் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு
5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். குழந்தைகள் மூலியமாக பெருமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். அதாவது 27/11/2025 பார்த்தோம்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் 6ஆம் இடத்துல. 6ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர உங்களுக்கு அதாவது கடன்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. யாருமே உங்கள்கிட்ட கடனை திருப்பி கொடுங்கன்னே கேட்க மாட்டார். புதிய கடன்கள் வேணுமான்னு கேட்பா. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால மறைந்திருந்தாலும் புதனுக்கு நல்ல ஒரு ஏற்றம். 6/12/2025 அங்கே இருக்கார். அது ஒரு நல்ல ஏற்றம். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து சப்தமத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். கவிஞர்கள், கலைஞர்கள் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை விட ஆர்ட் டைரக்டர், சினி ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு, ஓவியம் வரைகிறவா, அதை தவிர பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க, புஸ்தகம் வியாபாரம் பண்ணுறவங்க, எழுத்து பணியில் இருக்கவங்க, இந்த கணிதவியல் அந்த மாதிரியான விஷயம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தடையானால் இந்த கார்த்திகை மாதம் விஸ்வாவசு வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கோர்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து லாபகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா சமசப்தமத்தில் செவ்வாய் வரும்பொழுது எதிர்பாலினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வியாபாரங்களில் கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்க வாழ்க்கெல்லாம் கிடைக்கிற யூனிவர்சிட்டியில் போகிறது தான் நல்லது. ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதத்தில் நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 25/11/2025 27/11/2025 வரலும் இந்த காலகட்டம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மதிகாரகன் மறைஞ்சு இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். அதனால் இந்த தவறான முடிவுகள் எடுக்க வேண்டதுனால புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க கோசாலைக்கு, அதாவது பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தானம் கொடுங்க. பச்சை பயிறு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகிற எந்த விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல அகலக்கூடிய காலகட்டமாக